ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற காய்கறி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு துவரம்பருப்பு இந்த மாதிரி அலசி எடுத்துருக்கேன். அது கூடவே நம்ம 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியை உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது 2 விசில் அளவு வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் 2 விசில் வந்துருச்சு. இப்போது இது கூடவே நம்ம முள்ளங்கியை வதக்கி எடுக்க போகிறோம். முள்ளங்கி இந்த மாதிரி ஒரு சட்டியில் வதக்கி ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்துக்கோங்க. கலர் மாறுற வரைக்கும் முள்ளங்கி வதக்கணும். இப்போது இது கூடவே நம்ம பருப்பில் மசாலா சேர்க்கணும். அதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். சில பேர் காய்கறிலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கூட மசாலா சேர்ப்பாங்க. அப்படியே சேர்த்துக்கலாம், இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க, அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பருப்போடு நல்லா சேர்ந்துருச்சு. இப்போது நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம அது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இது கூடவே நம்ம வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது மாங்காய், கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி காய்கறி உள்ளே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்தா கொஞ்சம் காய்கறி சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை நம்ம மசாலாலாம் சேர்த்து வச்சுருக்க பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி கொஞ்சமாக கிண்டி விட்டுருங்க. இப்போது நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு திருப்பி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா ரெடியாகி சூப்பராக வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை ரசிக்கும் அனைவருக்கும் நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.